சண்டே மார்னிங் எங்களுக்கு விருப்பமானதான ஒரு காலை உணவு. எங்களுடைய காலை சாப்பாடு இன்னைக்கு நல்லதொரு பூரி சமையல். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கேஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நல்ல கேரசாரமான ஒரு குழம்பு, தோசையும் சிக்கன் இருக்கு. ஜோலி பிளாக் சேனலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 14 பேர் சப்ஸ்கிரைபர், இன்னும் ஒரு 87 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. அப்போ வீடியோ பார்த்தா நல்ல உள்ளவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்களா. சண்டே மார்னிங் எங்களுக்கு விருப்பமானதான ஒரு காலை உணவு. இப்போ பார்க்குறதான இந்த தோசை கலவைக்குள்ள சின்ன வெங்காயம், அப்புறம் இந்த 3 முட்டை, கோதுமைமா உளுந்து கலவாக கோதுமைமா தோசை. இதை வந்து நாங்கள் உடனடி தோசை என்று சொல்கிறது, அதாவது அணுட வழுக்கல் தோசை. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வழுக்கல் தோசைக்குரிய மாக்கலவை. அப்படி அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரேயில் இருக்கிறது நல்ல ஒரு சூப்பரான இடி சம்பலுக்குரியதான சேர்வையல், அதாவது வந்து செத்தல் கொஞ்சம் எண்ணெய் போட்டு வறுத்து வச்சிருக்கிறேன், உள்ளி பொரிச்சு வச்சிருக்கிறேன், அதே மாதிரி கருவேப்பிலையும் பொரிச்சு வச்சிருக்கிறேன், சின்ன சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன் டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக. இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம் வந்து பச்சையாக தான் போட போறேன்னு சொன்னால் அதான் அதோட டேஸ்ட்டு. சீரகம், சின்ன சீரகம், கல்லுப்பு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டு இடிச்சா சம்பல் நல்ல டேஸ்டாக இருக்கும். இங்கால வந்து தேங்காயம் துருவி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. அப்போ இன்னைக்கு காலையில் எங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு சாப்பாடு. நேற்று தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலை தாளித்து கொடுத்தேன்னா, ஸோ இப்போ இன்றைக்கு வந்து கோதுமைமா சாப்பாடு செய்யலாம்னுட்டு என்னென்னு யோசித்தா நல்ல ஒரு உடனடியான அது இன்னும் எல்லாருக்கும் பிடிச்சதான ஒரு சாப்பாடு. இப்போ எல்லாமே சூப்பரான முறையில் ரெடி ஆயிட்டுது. நான் தோசை சுடப்பேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பல் அடிச்சு தரப்போகிறேன். ஓகே, சம்பல் இடிக்கும் போதே நல்ல ஒரு வாசனை அங்கு வருது. செத்தலும் கருவேப்பிலையும் சீரகமும் சேர்ந்து சூப்பரான ஒரு வாசனை தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அனுவுக்குமான ஒரு காலை உணவு. இப்போ காலையில் யதார்த்தமாக கோல் வைக்கும் போது என்ன சாப்பாடு என்ன கேட்டால் நான் சொன்னேன் வழக்கில் தோசையை சம்பளம்னு சொல்லி உடனடியாக கொடுத்து விடட்டான். ஸோ அவாக்கும் ஒரு 3 தோசையை நாம் கொடுத்து விடுவோம். பார்த்தீங்கன்னு சொன்ன சாப்பாடு ரெடி. பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட சுட சாப்பாடு சூப்பரான முறையில் வந்து ரெடி ஆகிட்டு. இப்படியே வந்து இந்த சாப்பாடோட நாங்கள் நல்ல ஒரு பிளேன் இலக்காய் போட்டு ஒரு பிளேன் டீ வந்து ஸ்வாஸ்கேட்டர். அப்போ நான் வந்து இப்போ பிளேன் டீ ஊற்றிட்டு இருக்கிறேன். ஸோ தோசை இன்றைக்கு சம்பல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு கேரமான சம்பல். இப்போ சாப்பாட்டுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டோம். நல்ல ஒரு பிளேன் டீ ஊற்றிட்டு சூப்பரான காலை சாப்பாடு சுட சுட இலக்காய் பிளேன் டீயும் வழுக்கல் தோசை நல்ல ஒரு செத்தல்ல நல்ல ஒரு டி சம்பல். எங்களுடைய காலை சாப்பாடு இன்னைக்கு சண்டே மார்னிங் இதுதான். வெல்கம் டு ஜோலி பிளாக். நான் உங்கள் சாரு நேரம் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் என்னோட வீட்டு ஓப்பன் கிச்சனுக்காக தான் நிற்கிறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டே. என்னுடைய காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி யாரெல்லாம் பிறந்த நாட்களை எதிர்கொண்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னுடைய இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். எப்போவுமே சுகபல ஆரோக்கியத்தில் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லிக்கொண்டு இந்த தினம் காணொலிக்குள்ளே போகும்பாங்கோ. அதாவது வந்து இப்போ நாங்கள் காலையில் சாப்பிடலாம் சாப்பாடு பார்த்துருக்கீங்க. அதே நேரம் இன்றைக்கு சண்டே ஸ்பெஷலாக வந்து நல்ல ஒரு சூப்பரான
லஞ்ச் தான் நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களோட வீட்டிலே வந்து வேலையை நடந்துகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து சண்டே, அதாவது வந்து எங்களோட கராச்சிக்கு வந்து கூரை வேலை திட்டம். அது வந்து அவர் லேட் ஆகணும், அதாவது கூரை போடுறாக்கள் வேறு மதிய மழைலாம் வேணும்னு சொல்லிட்டு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபாஷ் செந்தூர்னு சொல்லிட்டு வேலை செய்து நிற்கணும். அதோட இன்னும் ஒரு சில வேலை. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு சமைக்க வேணும். அப்போ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து மாத கணக்காக ஆகிட்டுன்னா சொல்லலாம். நாங்கள் எல்லாமையாகவே பிராய்லர் கோழியில் வந்து சாப்பிட்றது செந்தூர் நாக்கெல்லாம் வந்து ஊர்கோழி சிலவர் விற்க இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மலிவான்னு சொன்னோன்னா சரி என்ன பண்ணாங்களும் வேண்டினது. இப்போ ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டே ஸ்பெஷலாக கிறிஸ்மங்களுக்கு எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு ஊர்கோழி சமைச்சு வடிவாக இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். அப்போ இன்றைக்கு வந்து ஒரு சமையல் காணொலியாக தான் அமைய போகுது. அப்போ என்னுடைய சமையல் காணொலிக்கு வந்து இன்றைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். அது எதுன்னு சொன்னால் நேற்று தினம் நான் மை ஹேண்ட்பேக் டூர்னு சொல்லிட்டு என்னிட்ட இருக்குதான ஹேண்ட்பேக் எல்லாத்தையும் நான் அனைவப்படுத்தி வைக்கும்போது ஓகே அதையும் வந்து ஒரு காட்சிப்படுத்தலாம் காட்டினேன். அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை பேருக்கு பொறுக்கையில் நம்மளோட ஹேண்ட்பேக்கை கண்டது என்ன வந்து புருஷன் உழைப்பில் வேண்டியா கடையில் போயிருக்க களவெடுக்கிறாங்க. அப்போ பார்த்தா என்ன சொல்ல இதுதான் சொல்ல போகிறீங்களா இன்னும் மேலே சொல்ல போகிறீங்களா இவ்வளோ வசனத்தையும் பார்க்க அப்படியே பொறாமை என்பது அப்படியே தெரியுது. நான் பாட்டுக்கு அதை நினைச்சிருந்தேன் எனக்கு கெட்டாக இருப்போம்னு சொல்லியிருந்தேன். இன்னும் நான் சொல்லியிருக்கலாமே எல்லாத்தையுமே நான் ஒழுங்குபடுத்தி வைக்கும்போது இது யாழ்ப்பாணம் போகைக்கு என்ன கடையில் போயிருந்தேன் வந்து பருப்பில் வேண்டாண்டே நான் அப்படி சொன்னேன். உண்மைக்குமே நாங்கள் வந்து எங்களை சந்திக்கிறதான அன்புள்ளங்கள் வந்து எங்களை சந்திக்க வரைக்கும் ஒரு கிஃப்டாக கொண்டு வரும்போது தந்துட்டு போகிறதா. அப்போ அப்படியாத்தான் நான் வந்து நின்றுட்டு இருக்கேன் கிஃப்டாக. அது கடவுளுடைய கிருபை உங்களுக்கு அப்படி கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். இதை பார்த்து எவ்வளோ பொறாமையாக களவெடுத்தது புருஷன் நான் சொன்னேன். நான் இது சுவாசனை எடுத்தது ஏன் நல்ல விஷயம் அவங்களுடைய பொறாமை வார்த்தையால் அப்படி வீடியோக்குள்ள கமெண்ட்ஸ்லையா போடுறீங்க. அதுலேருந்து மடிவாக தெரியுது உங்களுக்கு பொறாமை. உங்களுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் பொறாமப்பட்டால் எப்படி உங்களுக்கு இப்படியான பொருட்கள் எல்லாம் கிடைக்கும்? பொறாமைன்றது கூடவே கூடாது. சரிதான், கொடுக்குற சுவாபம் பொறாமையும் இல்லாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தாராளமாக கிடைக்கும். சரிதானே? ஸோ 14 வந்தது களவெடுத்தது புருஷன் உழைப்பில் வேண்டது வசனங்கள் வந்து நீங்கள் தடுத்து கொள்ளுங்க. 2 தினமும் வந்து பார்த்தீங்கன்னா கோழியெல்லாம் ஒழிச்சு நல்ல சூப்பரான முறையில் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிச்சன் பகுதி பக்கத்தில் தான் வேலை செய்யணும். டொக்கான சத்தம் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த சத்தம் வந்து இந்த மதியத்துக்கு பிறகு இருக்காது. ஸோ அதை மட்டும் நாம் பொறுத்து போகணும். ஸோ பாருங்க இன்றைக்கி நல்லதொரு ஊர்கோழி சமையல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லெக் பீஸ் எல்லாம் நான் எடுத்து சாப்பிட போகிறேன். ஸோ இதில் வந்து சொன்னேன் நான் வெட்டிக்கிறதோட வேண்டாம் நான் வீடியோ எடுக்கிறது. அப்போ அதுக்கப்புறமா நீங்கள் வெட்டி தாங்க சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். இதோட நம்ம வந்து என்னெல்லாம் சமைச்சு சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு என்னோட சண்டே ஸ்பெஷலி நீங்கள் பாருங்க மக்களே. இப்போ வந்து என்னுடைய மீதியான காணொலிக்குள்ளே போகும்பாங்க. நேரம் இன்றைக்கு என்னுடைய வீடியோவில் இன்னில் ஒரு மேட் யாரெல்லாம் கண்டுபிடிப்பீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டெப் கட் வெட்டினா இப்போ வந்து எனக்கு முடி வளர்ந்துட்டா வந்து சின்னி கட்டக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இன்றைய இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய ஹேர் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகிட்டு எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அதே பக்கத்தில் பாருங்க ப்ரெஷர் குக்கர் இருக்குது. இதை வந்து சின்ன பேர் நான் வேண்டி வந்து சொல்லுவேன் இது சரியான முறையில் பாவிக்காட்டா பிடிச்சி பழக்கமானு சொல்லிட்டு அந்த பழத்தாலே நான் அதை பாவிக்கிறேன். இப்போ என்ன செய்ய பயன்படுத்தினான்னு சொன்னால் இதையும் வந்து ஒரு கறி சமைக்கிற பாத்திரமாக நான் பயன்படுத்திட்டேன். கூடுதலாக வந்து இதுக்குள்ள வெள்ளை கறிகள் பருப்பு அந்த மாதிரிலாம் இப்போ எனக்கு சமைக்கிறது. இந்தியாவில் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை அரிசியில் அந்த சிக்கன் காய்ச்சி முன்னாடி பால் பொன்னி அரிசி இங்கே போட்டேன். உண்மையாகவே இது வந்து பாஸ்மதி அரிசியில் சிஸ்டர் தான் சொல்லலாம். ஏன்னா அது இந்த சுவையும் அதோட தன்மை எல்லாம் அப்படியே இருக்குது. அப்போ வந்து எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அதனால இன்றைக்கி அதை போட்டிருக்கோம். சோறு ஆகுது அடுத்த வாசனை சிக்கன் எடுத்துன்னா நான் வந்து என்னுடைய மற்ற சமையல் பார்ப்போம். என்னுடைய நாளான சமையலில் வந்து ஏதாச்சும் பச்சை மிளகறி இருக்கணும். இன்றைக்கி வந்து இது வெங்காயப்பூ வச்சுருக்கேன். வெங்காயப்பாவன்னு சொல்கிறது இது வரவழைப்பு வச்சு. ஆனால் இதில் சீசன் வந்து போயிடுச்சு. இதில் சீசனே வந்து மாசி பங்குனி மட்டும்தான். இப்போ ஜூலை வந்துட்டது. ஆனாலும் டேஸ்ட் ஆகிடுச்சு சீசன் போனாலே. இப்போ இது யாருக்கு ஃபோன் எடுக்கலான்னு சொன்னால்
அது வந்து அந்த சாப்பாடு அன்றைக்கி மீன் காய்ச்சலாம் அப்போ நாங்கள் நாங்கள் வச்சு கழிப்போம் அதுக்கு அழிப்போம். ஓகே பார்ப்போம். வெள்ளைக்கரு இது அப்புறம் வந்து கடலை கத்தரிக்காய் எல்லாம் பக்காவாக இருக்குது. அப்படியே நான் சமைச்சு கொண்டுட்டா ரெண்டு பேருங்க அந்த வழியில் கோழி வெட்டி தந்துட்டு நான் சொன்னது தனியே லெக் பீஸ் இருந்து அப்படியே கொண்டு வரணும்னு சொன்னால் அதே மாதிரியாக செய்திருக்குது. வந்து பார்க்க நான் தனியாக செய்துருக்கேன். சொன்னது தனியே எல்லாம் செய்திருக்கு. அதை விட பாருங்க அந்த கைவியலத்து வண்ணத்தை இந்த எவ்வளோ அழகா சின்ன சின்ன அப்படி கட் பண்ணி தந்திருக்கேன். எல்லாமே தெரியுமான செய்ய மாட்டேன். ஏன்னா நாங்கள் சமைக்க சொல்லி கேட்டுருக்காங்கல்ல. ஸோ இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுப்பில் வைக்கிறது தான் சம்பல் அப்படின்னு சொல்லி பாவமே இது எல்லாமே வெட்டி அடி தந்த வந்து ஒரு சுவாசத்துக்கு லெக் பீஸ் கொடுப்போம். வந்து வச்சு சேரக்கு வந்து நான் எப்போவுமே பவுடர் வேண்டுறேன். இல்லை ஏன்னு சொன்னால் பவுடர்னு சொல்லியிருக்கேன். அது என்ன உண்மைக்குமே ஒரிஜினல் எல்லா பொருளையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடணும். அப்போ அதனாடி வந்து வச்சுக்கிறேன்னு சொன்னால் அது வச்சு சிறப்பு தான் அதோட டேஸ்ட்டே கொடுக்குறேன். இதுன்னு சொன்னால் நாங்கள் ஒரிஜினலாக கருவாய் இருக்குது, சாதிக்காய், அப்புறம் அந்த நசுப்பு, இலக்காய் எல்லாமே இருக்குது. அப்போ இதுன்ற டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாங்க. இப்போ நான் வந்து நார்மலாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கூட நாட்டுக்கோழி கறிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உண்மைக்கு என் கருவாவே நான் சாப்பிடுவேன். முன்னாடி பழக்கம் இருக்குது. உள்ளக்கருவானா அது அதிகம்னு சொன்னாலே நாட்டுக்கோழினாலும் சுவாசம்னா அது தண்ணி கரை மாதிரி வைக்காமல் இன்னைக்கு கொஞ்சம் பிரட்டில் வைக்க சொல்லி சமைச்சிட்டு இருக்கும்போது எனக்கு வாயெல்லாம் மூடுது. அதே மாதிரி இங்கே அடை பாருங்க. உண்மைக்குமே இந்த வெங்காயக்குண்டியை வெட்டி தந்த அளவுக்கு தான் மோதிரம் போடணும். அவ்வளவு அழகாக இருக்குது. இங்கே வந்து என்னுடைய சமையல் ஃபினிஷிங்கும் மறுத்தேன். இப்போ இது வந்து பிரட்டல் கறியாக வைக்க போகிறோம். இப்போ கருவேப்பிலை போட்டாலே தெரியும் நம்மளுக்கு வந்து கறி இருக்கிற கருவும் மறுத்தேன்னு சொல்லிட்டு பாருங்க. சமையல் முடிஞ்சது. உண்மைக்குமே வந்து என்ன செய்யறது எல்லாமே தனியாக செய்தனால சரியாகவே இருக்குது. இப்போ வந்து ஃபேன் காற்றுன்றதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னால் இந்த கிச்சனு பக்கத்துலேயே அவங்களும் வந்து வெளியே செய்யறனாடி ஆக்களுக்கு வந்து இல்லை கேரட் சேரமா நாட்டுக்கோழி குழம்பு வாசனை எடுத்து சமையல் முடிஞ்சோண்டு 10 வாடிகிட்ட கேட்டுருக்கேன். ஸோ இப்போ அதனாலேயே நான் அவசரமாக சமைச்சிட்டேன். அதனால தான் வைத்துக்கொண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். சமைச்ச சாப்பாடு எல்லாமே நல்லா சூடாக இருக்குது. அப்படியே வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா வந்து இன்றைய தினம் நல்ல ஒரு சேரமான நாட்டுக்கோழி குழம்போடு இன்றைய தினம் வந்து சண்டே சமையல் சூப்பராக அமைஞ்சிருக்குது. இதோட வந்து என்னெல்லாம் நான் சமைச்சு வச்சுருக்கேன்னு சொல்லி பார்ப்போம். அதோட வந்து இன்றைக்கு எல்லாருமே எப்படி சாப்பிட்றாங்கன்னு வரும்போது அதுலேயும் வந்து சுவாச ரியாக்ஷன் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா நாட்டுக்கோழிக்கு வந்து நான் என்ன சொல்கிறோம் கேரமாக போட்டுடாங்க தூள் எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டு விட்டேன். நாளுக்கு உரைப்பு கொஞ்சம் வேறு. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி எப்படி இருக்கப்போ என்னுடைய சமையல் நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான். இப்போ வந்து நான் என்னென்னலாம் சமைச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இந்தியான்னு பேசுகிறேன்னு சொன்னாங்க பாருங்க. நல்ல லெக் பீஸோட நல்ல ஒரு சேரமான நாட்டுக்கோழி குழம்பா வாசனை அப்படி இருக்குது. இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது நான் வெள்ளமே இருந்தால் 3 மடங்கு கேரமாக இன்றைக்கு காய்ச்சி இருக்கேன். ஸோ இன்றைக்கி பாருங்க பெண்ணெல்லாம் இதோட வந்து சப்போர்ட்டாக சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்ப்போமா. பால் பொன்னி அரிசியில் வெள்ளை சோறு சமைச்சிருக்கேன். அப்புறம் வந்து பாருங்கள் நல்ல சேரமான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு. அப்புறமா வந்து பருப்பு சமைச்சு வச்சுருக்கிறேன். கடலை கத்திரிக்காய் பிரட்டல், வெங்காயப்பூ வரை பாருங்க, ஈரல் பொரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பட்டர் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன்.
அப்புறம் வந்து தக்காளி பழம் வெங்காயம்லாம் போட்டு ஒரு சம்பல். இதுதான் இந்த தினம் எங்களுடையதான சண்டே ஸ்பெஷல் சமையல். ஓகே, இந்த சமையல் இந்த தினம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சூடாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து எல்லாம் வந்து சோறு போட்டு நல்லா கறியெல்லாம் விட்டுட்டு இந்த கலர்ஃபுல்லான காட்சியை பார்ப்போம். சரியா பசியை சென்று வேண்டும். நாலு வந்துருங்க, 3 தான் இங்க இருக்கு. அப்புறம் நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்குது. குழம்பு ஊற்றி ஊற்றி சாப்பிடுங்க. மகளோட பார்க்கணும், சாப்பாடு வந்துட்டு சாப்பிட்றது பார்ப்பா. அதுதான் பழக்கம் நல்லதானே. எப்படி சாப்பிடு சாப்பாடு சாப்பிட கொண்டு பார்த்து தானே வேணும். நல்லா இருக்கு, உரைப்பாரு. எப்படி மக்களை நான் முதலே சொல்லிட்டேன், தான் சொல்லுவேன்னு சொல்லி மக்களே மக்கள் தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. அப்ப சொல்லுவேன். செந்தூரன் வந்து நல்ல உழைப்பு சாப்பிடுவாராம். அப்ப அதனாடி கரையை விட்டு சாப்பிடுவோம். நல்லா சாப்பிடுவோம். ஆனா நீங்க இந்த மீன் பொரியல் எதிர்பார்க்கிறீல்ல, எப்படி அதையும் சொன்னேன். 1 2 3 4 5 கறி. 5 கறியே 1 2 3 4 5 சம்பளே கறி வகைக்கு எடுத்துட்டீங்களோ? அது வந்து என்ன சொல்லுவேன், இந்த மீன் பொரியல் பொரிச்ச நீங்க இன்றைக்கு எனக்கு சமையலுக்கு என்ன சொல்றது, சிக்கன் கட் பண்ணி தந்து நீங்க இந்த வெங்காயம் எல்லாம் வடிவா கட் பண்ணி தந்து நீங்க அதுக்காக தான் நீங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இந்த மீன் பொரியல் வச்சேன். சரி, நீங்க வடிவா ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க, நாங்களும் சாப்பிடும்போது பார்க்கலாம் மக்களே, சாப்பிடும்போது. என்னுடைய சாப்பாடும் வந்து கேரசேரமான சாப்பாடு தான் சொல்லுவோம். மற்றது வந்து காலையில் சுட்டதான வளர்க்கல் தோசையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதோட வந்து சிக்கன் குழம்போட இந்த தோசை சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதனாடி வந்து என்னுடைய மதிய சாப்பாடு ஒரு தோசையும் அப்புறம் வந்து வெங்காய சம்பல் வந்து நைட்டுக்கு வைக்கிறாது. அப்போ நான் வந்து இதே உடனடியாக சாப்பிட போகிறேன். நான் சிக்கன் குழம்பு கொஞ்சம் சுட இருக்குது. இதில் வந்து தோசை நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வத்தல் தோசை. வத்தல் தோசையும் சிக்கன் குழம்பும் வேறு லெவலாக இருக்குது. வீட்டில் சற்று முன்னாடி இவர்கள் சாப்பிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டுங்க. எனக்கு
சுவா சொன்னது போல நான் விருப்பப்பட்டு சமைக்கிறத வடிவாக சாப்பிட்டாலும் அது எனக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல திருப்தியாக இருக்கும். அதில் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் என்னுடைய சாப்பாடு. சுட சுட சிக்கன் குழம்பு தோசையும் சாப்பிட்டுப்பாங்க. என்ன டேஸ்ட்டுண்டா! இன்றைய தினம் சண்டே ஸ்பெஷலாக எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து எல்லாருமே மனதார சந்தோஷப்பட்டு வயிறார வடிவாக சாப்பிட்டேன். அதை நான் பார்த்தது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது உண்மைக்கு எனக்கு இதுதான் சந்தோஷம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டு நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பங்காள கோபி சேவையில் கூரை போட்டு இப்போ வந்துட்டு மக்கள் எல்லாமே கூட்டி கொண்டிருக்கேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு டீ வச்சு கொடுக்கணும். அந்த மாதிரியான வேலையெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இன்றைய நாள் உண்மைக்குமே நல்ல ஒரு சூப்பரான நல்ல ஒரு சந்தோஷமான பொழுது அமைஞ்சிருக்குது. இன்னைக்கு நான் இப்போ எல்லாருமே சமைச்சு சாப்பாடு எல்லாம் பரிமாறும்போது அந்த சாப்பாடு அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் எப்படி சமைப்போமோ சாப்பாடு அந்த மாதிரி தான் இன்றைக்கு நாங்கள் சமைச்சது. சமைச்ச சாப்பாடு எல்லாருக்கும் நான் பரிமாறி கொடுக்கும்போது எனக்கு உள்ளத்தில் உணர்த்தப்பட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கடவுள் இந்த கிருபேனை ஒரு நேர சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருக்கீங்க. நாங்கள் இப்படி எல்லாமே சாப்பிட்றது கடவுளோட கிருபேனை கர்த்தர் பசியினால கருந்த விட மாட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம் இப்படி எல்லாமே எங்களுக்கு தர்றாருன்னு சொல்றது உண்மைக்குமே அவருடைய கிருபை. தினம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடியோவில் நாங்கள் வச்சுருந்தாங்க ஹேண்ட்பேக்கை போடும்போது ஒரு சில பேர் வேணுமா கதைச்சிருக்கிறீங்க. உண்மையாக அதுவுமே நான் இன்னொரு பொருட்கள் எனக்கு அது கிடைச்சாலும் அது சிறிதாக இருந்தானே பெரிதாக இருந்தேன்னா கடவுளைத்தான் நான் மேன்மைப்படுத்துவேன். என்ன சொன்னால் கடவுளையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். அதே மாதிரி இப்படியான எங்களுக்கு கொண்டு அனுதினமும் நல்ல நல்ல சாப்பாட்டு வகைகளெல்லாம் போசிக்கிறாருன்னு சொன்னாலும் அது ஒரு கடவுளுடைய கிருபை தான். எப்போவுமே நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லுவேன். இன்றைய நாளும் நான் ஒரு சந்தோஷமான நாளாக எனக்கு முடிஞ்சிருக்கு. சந்தோஷத்தோட இந்த வீடியோ முடிச்சு பண்ணிட்டு மீதியாக வேறு திட்டங்களையும் பார்க்கணும். ஜோலி பிளாக் சேனலுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 14 சப்ஸ்கிரைபர் இன்னும் ஒரு 87 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. அப்போ இந்த வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்களா எனக்கு 14K வந்தது. எனக்கு சந்தோஷம் அண்ட் நல்ல ஒரு சப்போர்ட்டாக அமையும் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் சார் பாய். மாலை நேரம் ஆயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோபி சதையில நடந்து கொண்டிருக்கு. பாவைக்கு டீ ஊற்றி டிஃபின் பிஸ்கெட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகே.